போதை பழக்கம் இது ஒரு தனிப்பட்ட தேர்வா இல்ல மூளையோட கோளாறா? வாங்க இத பத்தி நாம ஆழமா பார்க்கலாம். இது மன உறுதிய பத்தியா இல்ல நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு மாற்றமா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். முதல்ல போதைப் பழக்கம்னா அறிவியல் ரீதியா என்னன்னு பாத்துறனா. சுருக்கமா சொன்னா, கெடுதுன்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்ய தூண்டுற ஒரு கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சி தான் அது. உடனடி சந்தோஷம், ஆனா நீண்ட காலத்துக்கு பெரிய பாதிப்பு. இந்த சுழற்சி தான் இங்க முக்கியம். இதோட அறிகுறிகளை பாருங்களே. நடத்த, உடல் நலம், சமூக வாழ்க்கைன்னு எல்லாத்துலயும் அதோட தாக்கம் இருக்கு. அந்த ஒரு பொருள் மேலேயே முழு கவனமும் இருக்கிறது, அப்புறம் சுய கட்டுப்பாட்ட முழுசா இழந்துடுறது, இதெல்லாம் தான் முக்கிய அறிகுறிகள். சரி, இதுக்கு என்னதான் காரணம்? ஒரே ஒரு விஷயம் இல்ல, இது மரபணு மற்றும் நம்மளோட சூழல் ரெண்டும் சேர்ந்த கலவை. உங்களுக்கு தெரியுமா, குடிப்பழக்கத்துக்கான ஆபத்துல 60% வரைக்கும் பரம்பரை மூலமா வர வாய்ப்பிருக்காம். சூழலும் ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல ஏற்படுற மன அழுத்தம், நண்பர்கள், நம்ம வாழ்ற இடம் எல்லாமே காரணம்தான். இப்ப வாங்க நம் மூளைக்குள்ள போய் இது எப்படி நம்ம நரம்ப மண்டலத்தை மாத்துதுன்னு பாப்போம். போதைப் பழக்கம் மூளையோட ரிவார்ட் சிஸ்டம், அதாவது வெகுமதி அமைப்ப மாத்திருது. இதுதான் நம்மள சந்தோஷமா உணர வைக்கிற பகுதி. இந்த 3 படிகளும் ஒரு சக்தி வாய்ந்த வட்டத்தை உருவாக்குது. அதனாலதான் நாம திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்தை தேடி போறோம். இந்த மாற்றத்துக்கு பின்னால டெல்டா பாஸ்பீன் ஒரு மாஸ்டர் சுவிட்ச் இருக்கு. இதுதான் எல்லாத்தையும் இயக்குது. தொடர்ந்து பயன்படுத்தும் போது இந்த புரோட்டீன் மூளை செல்களை நிரந்தரமா மாத்தி அமைச்சிடுது. இதனால அந்த பொருள் மேல இருக்கிற பிடிப்பு குறைஞ்சாலும் அதை அடையணுன்ற தேடல் மட்டும் அதிகமாயிட்டே போகும். இந்த மூல மாற்றம் போதைப் பொருட்களுக்கு மட்டும் இல்ல, சில பழக்க வழக்கங்களுக்கும் இது பொருந்தும். அதாவது பொருள் போதைப் பழக்கம், நடத்தை போதைப் பழக்கம், ரெண்டுக்குமே பின்னால இருக்கிறது ஒரே மூளை செயல்பாடுதான். சூதாட்டம், வீடியோ கேம்ஸ், ஏன் ஷாப்பிங் கூட நம்ம கட்டுப்பாட்டை மீறி போனா அதுவும் ஒரு போதை பழக்கம்தான். இந்த அறிவியல் புரிதல் காரணமா மருத்துவ உலகம் இப்போ போதைப் பழக்கத்தை வேற ஒரு கோணத்துல பாக்குது. இப்போ இத பொருள் பயன்பாட்டுக் கோளாறு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பல நிலைகள் இருக்கு. லேசானது, மிதமானது, கடுமையானதுன்னு இத வகைப்படுத்துறாங்க. போதைப் பழக்கம்ன்றது இதுல கடுமையான நிலைய குறிக்குது. அப்போ போதை பழக்கம் மூளைய மாத்துதுன்னா, அதிலேந்து மீண்டு வர்றதுக்கு நாம மூளை எப்படி மாத்த முடியும்? இதுதான் நமக்கான கேள்வி.